என்னம்மா ஏன் அதை கூட எடுக்கிறேன்? உனக்கு இது தேவைதாண்டி, தேவைதான். அப்பா கிட்ட நல்லா மொக்கைய வாங்கிட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகா. நான் இன்றைக்கி 4 கிலோவில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம், இந்த ப்ராசஸ் ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போது எல்லாம் ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனியன் ஒருத்தர் கட் பண்ணிகிட்ருக்காரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காங்க. என் தங்கச்சி இப்போது மட்டன் வாஷ் பண்ண போகிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் என்னால் எதையும் இந்த ப்ராசஸ்லாம் செய்ய முடியல. இப்போது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 கிலோ மட்டன் வாங்கியாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வாஷ் பண்ணிடலாம். ஒரு 2-3 அலசி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு மட்டனை. பிரியாணின்றதால பீஸ்லாம் நல்லா பெருசாக வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் பீஸ் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. மட்டனும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்துச்சு. அதிகமாக வேக்காடு விடுவானான்னு நினைக்கிறேன். நான் ஒரு 5 விசில் போல் அந்த மாதிரி தான் விட போகிறேன். மட்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓப்பன் ஏரியாவில் நான் இந்த மட்டன் பிரியாணியை செய்ய போகிறேன். அதே மாதிரி நான் வந்து மட்டன் பிரியாணி 4 kgலாம் நான் செஞ்சது கிடையாது. சிக்கனில் செஞ்சுருக்கேன். ஆனால் மட்டன் பிரியாணி ஃபஸ்ட் டைம் நான் 4 kg செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓப்பன் ஏரியாவில் மாமரத்துக்கு கீழே தான் நாங்கள் இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கான இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு என் தம்பி சப்போர்ட்டாக இருந்தான். எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, கலர்றதுக்கு எல்லாத்துக்கும் என் தம்பி தான் சப்போர்ட்டாக இருந்தான். இப்போது ஆயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. கிட்டத்தட்ட 3/4 லிட்டரு வச்சுக்கோங்களேன். இது வந்து கொஞ்சம் மட்டன் வந்து கொஞ்சம் என்னது அந்த கொழுப்பு இருக்கிறதா வாங்கிட்டு வந்ததால் நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 2 5 rupees பேக்கெட்டு பட்டை லவங்கம் அதெல்லாம் ஒன்றா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 5 rupees பேக்கெட்டு போட்டிருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பட்டை கம்மியாக இருந்துச்சுன்றதுக்காக அந்த பட்டை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் ஒரு 5-6 பீஸுக்கு மேலே ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 கிலோ 600 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 12 பச்சை மிளகா நான் அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். வெங்காயம் தான் மெயின், அதை நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இடையில அப்பா வந்து சும்மா காமெடிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் வீடியோவுக்கு ஃபஸ்ட்டே நான் அதை போட்டேன், அப்பாவோட வாய்ஸை. நான் மட்டும் என்ன 1 கிலோ பிரியாணி செஞ்சு அப்புறம் 2 கிலோ ஆனேன், அப்புறம் 3 கிலோ செய்ய கற்றுக்கினேன். அப்படியே மெஷர்மெண்ட் அப்படியே 1 கிலோ அப்படியே 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட வேண்டியது. எல்லா பக்கமும் தான் உனக்கு அனல் இருக்கும். அப்பா சீக்கிரம் கலருன்னு சொல்லி பக்கத்துலேயே வந்து உக்காந்துட்டார். சேரு போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து உக்காந்துட்டாரு. இதுக்கப்புறம் சீக்கிரம் பிரியாணி பண்ணுங்க, சீக்கிரம் கிளறி விடுங்க, அதே தான் சொல்லிட்டு இருக்க போகிறாரு. பா கம்முனு இருப்பா, அதுடா பிடிக்காதுடா. இப்போ தக்காளி போட்டோம்னா சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் 1 kg 200 grams தக்காளி நான் இதில் இந்த பிரியாணிக்கு ஆட் பண்ணேன். ஆனியன் 1 kg 600 grams, தக்காளி 1 kg 200 grams, 12 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து இஞ்சி 400 grams, பூண்டு 400 grams எடுத்துகிட்டு நம்ம மையை அரைச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். தயிர் தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். நான் தயிரும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா வந்து நான் லெமன் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸு இது வந்து கொழுப்பு வந்து கொஞ்சம் கறி கொழுப்பாக இருக்கிறதால நான் தயிருமே கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போது கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் இதில் மட்டன் மசாலா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, இது 4 மசாலாவுமே நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து ஆவரேஜாக ஒரு சில்லி பவுடர் மட்டும் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். மற்றதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இதில். அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 1 kgயில் பிரியாணி பண்ணேன். அந்த லெவலுக்கு தான் நான் இதுலேயும் வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். எப்படி பிரியாணி வருதுன்னு நம்ம லாஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் மசாலா ஆட் பண்ணிடுறேன். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்பாவுக்கு பிரியாணி அந்த ஸ்மெல் வந்ததுடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவர் வந்து சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனாலே என்ன தெரில, நாங்கள் நேற்று சீக்கிரமாகவே பிரியாணி பண்ணிட்டோம். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது, நானா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரியாணி பண்ணேன் அப்படின்னு. இந்த சம்மருக்கு வந்து ஒரே பிரியாணி தான். இந்த பக்கம் திரும்பினா பிரியாணி, காமெடி சொல்கிற மாதிரி வடிவேல் காமெடி சொன்ன மாதிரி, அந்த பக்கம் திரும்பினா ஜோனு மழை, இந்த பக்கம் திரும்பினா ஜோனு மழை அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் எங்கே பாரு பிரியாணி ஸ்மெல்லு தான். எங்கே போனாலும் இந்த பிரியாணி தான், வேறு வழியே இல்லை. இதை தான் சாப்பிட்டாகணுன்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் நாங்களாம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் தயவுசெய்து பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நான் அலசும் போதே பார்த்தேன், மட்டன் பார்த்தா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்துச்சு. அதனால் நான் விசில் கம்மியாக விட்டது நல்லதாக போச்சு. கரெக்டான பக்குவத்தில் மட்டன் வெந்துச்சு. இப்போ ஆட் பண்ணி நல்லா கலரிக்கலாம். நான் வந்து ஓப்பன் டபராவில் பண்ணுறதால இப்போது நான் 1:2 தான், எப்பவுமே 1:2 தான் வைப்பேன். 1:2 தான் நான் இப்போ வைக்க போகிறேன். நார்மல் பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா கிடையாது. அதனால் இது 1:2 வச்சாவே போதும், எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா மட்டன் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துச்சு. இப்போது நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு வேக வைக்கணும், அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம அரிசி போட்டு அப்படியே தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கினா போதும். இப்போ அரிசி போட்டு நான் சொன்ன அளவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தோல்பா பாசவை மூடி போட்டதை எடுத்து பார்த்துடலாம். இப்போது நல்லா தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகி பிரியாணி கொஞ்சம் 75% ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கிளறி விட்டுடலாம். நல்லா தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் ஃபிஷ்ஷு வேறு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து விரால் மீன், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு, விரால் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. விரால் மீன் வந்து வஞ்சரம் மீன் டேஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னால் விரால் மீன் தான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இப்போது நம்ம டபரா போட்டு மூடி வச்சதை வந்து தம் கட்டன் தான் நம்ம இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சுற்றி என்னென்ன இருக்குது ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நான் வீடியோவில். நீங்கள் பார்க்கலன்னா பழைய வீடியோவில் போய் பாருங்கள். என் அப்பாவோட வீடு, அதுக்கப்புறம் அது சுற்றி என்னென்ன இருக்குது, மரம் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். இது மாங்காய் சீசன்றதால மாங்காய்லாம் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது மரத்தில். நான் சமையல் வீடியோ எடுத்தாலும் எனக்கு இந்த நேச்சுரலாக இருக்கிற இதில் தான் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு போகுது. அதனால தான் நான் இதெல்லாம் எடுத்தேன். மாங்காய், மாடு, பசு மாடு எல்லாமே எடுத்தேன் நான் இந்த வீடியோவில். வாங்க பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.